வரும் மக்களவைத் தேர்தலில் மாற்றம் வந்தாக வேண்டும் என்றும் அதன் பிறகு பேச்சே கிடையாது செயல்தான் என கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சூளுரைத்துள்ளார். நிறைய பேசணும்னு ஆசை உங்ககிட்ட. நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பதான் 8 மாசமா தமிழ்நாடு முழுவதும் நடந்து போய் 234 தொகுதியும் முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம். கடைசியா மோடி ஐயா பல்லடத்துக்கு தான் வந்தாங்க, மாதாப்பூருக்கு தான் வந்தாங்க ஐயா. ஆனா இன்னைக்கு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு, மக்கள் எல்லாம் வெயில் இருக்கிறாங்க, எல்லோரையும் சந்திக்க வேண்டும். அதனால உங்கள்கிட்ட அன்பார்ந்த அனுமதியை வாங்கி கொண்டு உங்கள் அன்பும் ஆதரவும் கொடுங்க. நான் பேச்சு அதிகமாக பேசுவதை விட செயலில் காட்டுறேங்கம்மா. எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நம்பிக்கையோடு தாமரை சின்னத்துக்கு நீங்க வாக்களியுங்கள். இந்த முறை மாற்றம் வந்தே ஆக வேண்டும். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாம் பாருங்க, எல்லா மாவட்டத்திலிருந்து ஐயா வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் காவல்துறையில பணியிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வேறு வேற பொறுப்புல ரிட்டையர் வந்திருக்கிறாங்க. ஐயா அவருடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். அதே போல நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனுமதியோடு அன்போடு இங்கிருந்து கிளம்பி செல்லுகின்றோம். அடுத்தடுத்திற்கு ஆதரவு நிச்சயமாக தாமரைக்கு இருக்கட்டும், மாற்றத்திற்கு இருக்கட்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு அரசியல் புரட்சி கோயம்புத்தூர்ல உருவாக்குவோம். நிச்சயமாக உங்கள் வீட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.